ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான பேசிக் மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னு சொல்லலாம் அல்லது லேட்டன்ட் ரூட்ஸ்னு சொல்லலாம். இதைய ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னு சொல்லலாம் அல்லது லேட்டன்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று சால்வ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் a மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷனை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கிடைக்கிற லாம்டாஸை தான் வந்து ஐகன் வேல்யூஸ்னு சொல்லலாம். அனதர் ஒன், solve the characteristic polynomial lambda square minus s1 lambda plus s2 equals 0. இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை சால்வ் பண்ணால் கிடைக்கிற லாம்டாவை ஐகன் வேல்யூன்னு சொல்லலாம். இப்போ இது 2 கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் இது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலாக இருக்கும். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கணும்? லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இதுதான் பேசிக் மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம ஐகன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு டைப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எப்படி ஐகன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் A equal to 1 2 0 4. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ், ஐங்கிறது கரஸ்பாண்டிங் ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் கிவன்னா கன்சிடர் 2x2 ஐடென்டி மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா 3x3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a மைனஸ் லாம்டா இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் a மேட்ரிக்ஸ் மைனஸ் லாம்டா உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into lambda, lambda, lambda into 0, 0, lambda into 0, 0, lambda into 1, lambda equal to 0. இதில் இருந்து டைரெக்டாக ரெண்டு மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணுறோம். அப்போ 1 minus lambda, 2 minus 0, 0 minus 0, 4 minus lambda equals 0. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா 1 minus lambda into 4 minus lambda minus of 0 into 2 0 equal to 0. இதை சால்வ் பண்ணோன்னா lambda equal to 1, lambda equal to 4. அப்போது இதிலேருந்து என்ன சொல்லிடலாம்? இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும் பொழுது அதுக்கு லாம்டா வேல்யூஸ் கிடச்சிருக்குது. இந்த லாம்டா வேல்யூஸ் தான் என்னென்னு சொல்லுவோம்? ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் A. அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கிடச்சிருக்குது? 1 and 4. இதே கொஷினை கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன? 2x2 மேட்ரிக்ஸா? அப்போ அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னோம்? லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லாம்டா ப்ளஸ் s2 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் s1 அப்படிங்கிறது ட்ரேஸ் ஆஃப் A. ட்ரேஸ் ஆஃப் A அப்படின்னா என்ன? சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கும்? a11 ப்ளஸ் a22. s2 அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற வேல்யூ தான் s2 அப்படின்னு சொல்லுவோம். Here we get இந்த ப்ராப்ளத்துக்கு கொடுத்துருக்கிற A மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 1 2 0 4. அப்போ 1ங்கிறது என்ன பிளேஸில் இருக்குது? a11. a22ங்கிற பிளேஸில் என்ன இருக்குது? 4. இப்போ a11, a12, a21, a22 அந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுத்துட்டு a11ம் a22ங்கிறது என்ன? டயகனல் எலமெண்ட்ஸா? இப்போ அதை தான் வந்து இங்கே எடுத்துக்கிறோம். s1 அப்படிங்கிறது ட்ரேஸ் ஆஃப் A. ட்ரேஸ் ஆஃப் Aங்கிறது என்ன? சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் A. இதில் டயகனல் எலமெண்ட்ஸுங்கிறது என்ன? 1 + 4 ஈக்குவல் டு 1 + 4 தட் இஸ் 5. s2 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 1 into 4 minus 0 into 2 0. His answer is 4. So substitute in the characteristic polynomial lambda square minus s1 lambda plus s2 equal to 0. Lambda square s1 is 5, lambda plus s2 is 4 equal to 0. இதையே ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 1 into 4 is 4,
ரெண்டு ஆட் பண்ணால் -5. ஸோ lambda minus 1, lambda minus 4 equal to 0. From this lambda equal to 1 and lambda equal to 4. Hence eigenvalues of A are lambda equal to 1, 4. இப்போ first typeல என்ன பண்ணோம்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுத்து கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா S1 S2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணி ஐகன் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். ஃபைண்ட் த ஐகன் வேல்யூ ஆஃப் எ மேட்ரிக்ஸ் A. மேட்ரிக்ஸ் A என்ன இருக்குது? 1 1 1 எல்லாமே 1 கொண்ட ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 3/3னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன இருக்கும்? lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0, where S1 equal to sum of main diagonal elements of A. அதாவது S1 அப்படிங்கிறது trace of A அல்லது sum of main diagonal of Aன்னு சொல்லலாம். S2 அப்படிங்கிறது இப்போ 3/3 மேட்ரிக்ஸுங்கிறனால S2 அப்படிங்கிறது sum of minus of main diagonal elements-ஆக இருக்கும். மைனஸ் அப்படின்னா என்ன? 1 1 உடைய மெயின் diagonal elements எல்லாம் என்ன? 1 this one 1. அப்போ இதனுடைய மைனர் வேல்யூ. அப்போ A11 உடைய மைனர் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா A11 A22 A33ன்னு சொல்லலாமா? அப்போ A11க்கு மைனர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஒமிட் பண்ணிவிட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். A22க்கு மைனர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுட்டு மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். A33க்கு மைனர் ஃபைண்ட் பண்ணணுன்னா தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அதுதான் மைனஸ். இப்போ சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் diagonal எலமெண்ட்ஸ் தான் S2. இப்போ S3 அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. அதே மாதிரி இப்போ நவ் ஃப்ரம் திஸ் கொஷின் S1 is equal to sum of diagonal elements is, this is diagonal 1 plus 1 plus 1, that is 3. அடுத்து மைனஸ் A11 உடைய மைனர் 0. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா 1 1 1 1 கிடைக்குது. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 into 1 minus 1 into 1 is 0. அதே மாதிரி A22க்கு எடுப்போம். A22னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ செகண்ட் காலம் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்கும் பொழுது 0. A33 ஆல்சோ தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா அதுவும் 0. அப்போ சம் ஆஃப் மைனஸ் இஸ் S2. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அது வந்து S3. அப்போ அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா அதுவும் 0ன்னு கிடைக்குது. அப்புறம் நம்ம கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கு வந்துடுறோம். lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equals 0. நம்ம ஃபைண்ட் பண்ணது S1 3 S2 0 S3 0. அப்போ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? lambda cube minus 3 lambda square equal to 0. அதுலேருந்து lambda square வெளியில் எடுத்தோம்னா lambda minus 3 equals 0. lambda square equals 0 and lambda equal to 3. இதுலேருந்து lambda equal to lambda square 0னா 2 values is 0. அப்போ lambda getting 0, 0 and lambda equal to 3. Therefore, the eigenvalues of A are 0, 0, 3. Find the eigenvalue of a matrix 1, 0, 0, 3 with options 1, 3, 0, 4, 1, 2, 0, 3. இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது 1 மார்க் கொஷின்ஸில் அப்ஜெக்டிவ் டைப்பில் இந்த மெத்தடில் வரும். இது மாதிரி இருக்கிற கொஷினை நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் பண்ணலாம். அல்லது ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம்? ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச 2 ப்ராப்பர்ட்டி சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிறது ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ட்ரேஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? A11 + A22 + எக்ஸெட்ரா ANN அல்லது சம் ஆஃப் diagonal elements ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறோம். 1 0 0 3. இப்போது
sum of eigen values என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறோம். sum of eigen valuesங்கிறது என்ன? trace of the matrix sum of diagonal elements இப்போ 1 plus 3 that is 4ன்னு தெரியுது. இப்போ நம்மளுடைய ஆப்ஷன்ஸ்க்கு வரும். 1 plus 3 is 4, 0 plus 4 is 4, 1 plus 2 is 3, 0 plus 3 is 3. அப்போது 3ங்கிற ரெண்டு ஆப்ஷனும் தப்பு. ஆனால் ரெண்டு ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இதுதான் ஐகன் வேல்யூஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் கூட்டும் பொழுது நமக்கு 4ன்னு கிடச்சிச்சின்னா அந்த ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிடலாம். பட் இந்த கொஷினில் என்ன இருக்குது? ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். அப்போது 1 0 0 3 டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா 1 into 3 minus 0 ஆன்சர் இஸ் 3ன்னு கிடைக்குது. அப்போ இதிலேருந்து என்ன சொல்லிடலாம்? இந்த ரெண்டு ஆப்ஷனில் மட்டும்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரெண்டு தப்புன்னு சொல்லியாச்சு. இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம்? 1 into 3 is 3, 0 into 4 is 0. அப்போது which one is correct? 1 into 3 is 3. So from this we conclude that the option A is correct. Thank you for watching.